வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலி. நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் அப்படின்றத பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய மெத்தடுங்கிறது டிகிரி சுத்தமாக பகுத்து பார்க்குற முறை. இந்த பகுத்து பார்க்குற முறையில் நமக்கு பின் பாயிண்டா ஒரு விஷயம் நம்ம கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் தான் காரியங்களை செய்யுது, நட்சத்திரங்கள் தான் பாவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அந்த பாவம் நமக்கு என்ன விஷயத்திற்கு என்ன பதிலை வச்சிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த மெத்தட். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பால சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதில் பயன்பெற்றும் வருகிறீர்கள். இன்னும் நீங்க அப்சர்வ் பண்ணாதவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ற மெத்தடே உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய குரூப்லாம் நம்ம நட்சத்திர குறியீடுகளை பத்தி சொல்றோம். டெய்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுன்னு சொல்றோம். அப்ப அதையெல்லாம் பயன்படுத்தணும். அதை எப்ப பயன்படுத்தணும்னா நம்ம ஜனஜாதகத்துல எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சு பயணித்து வெற்றி அடையலாம். இந்த பதிவுல மீன லக்னத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் ஒரே நட்சத்திரத்துல, அதாவது ஒரே கிரகத்தினுடைய வெவ்வேறு நட்சத்திரங்கள்ல வெவ்வேறு ராசிகள்ல இருந்தாலும் அந்த 2 ராசி மண்டலங்களுக்குள்ளே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 3 நட்சத்திரங்களாக ஒரு கிரகம் நமக்கு பலனை தருகிறது. இப்ப செவ்வாய் நமக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல போறாருன்னா, அதே 8ஆம் இடத்துல விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தினுடைய பலனையும் சேர்த்து தர்றாருன்னு அர்த்தம். அதே 12ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பலனையும் சேர்த்து தர்றாருன்னு. இந்த 3 ஒரு அணி. அது எப்படின்னா குருவை போல செயல்படுவார். அதுல தனித்துவம் எப்படி அப்படின்னா அது உபயராசியா சரராசியா ஸ்திரராசியாங்கிறத வச்சு தனித்துவப்படுத்துறோம். இந்த 3மே காற்று ராசி தான். அந்த 3மே குருவை போலதான் செயல்படும். அதுல இந்த இயக்கம் மட்டும் மாறுபடும். அந்த வகையில இப்ப நமக்கு அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்கள் விசாக நட்சத்திரத்துல சுக்கிரனும் புனர்பூச நட்சத்திரத்துல செவ்வாயும் மிதுன ராசியிலும் துலா ராசியிலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு குருவை போல செயல்படுகிறார்கள். நமக்கு குரு லக்னாதிபதி 10ஆம் அதிபதி தொழில் கிரகம். இப்ப குருவனுடைய ஆதிக்கத்தினால நமக்கு என்ன சிந்தனைகள், எப்படி செயல்பாடுகள், வெவ்வேறு இடம் போய் பிழைக்கிறது, வெளிநாட்டு வேலை, ஒரு நல்ல அங்கீகாரம், ஒரு வீடு மனை வாங்கிறது, இத்தனை விஷயத்தையும் குரு நம்மளை வழிநடத்துவார். அப்பேற்பட்டவருடைய சாரத்துல இந்த 2 கிரக சம்பந்தப்படும் போது செவ்வாய் நமக்கு தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் உரியவர். சுக்கிரன் தைரியஸ்தானத்துக்கும் அட்டமஸ்தானமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் உரியவர். அப்ப 8, 9 அப்படிங்கிற கான்செப்ட், 2, 3 அப்படிங்கிற கான்செப்ட் இந்த 2 கிரகம் வச்சிருக்கு. ஆனா நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானம், பரணி நட்சத்திரம். செவ்வாயினுடைய வீட்டுல தான் பரணி நட்சத்திரம் இருக்கு. 6ஆம் இடமான சூரியனுடைய வீட்டுல தான் பூர நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான குருவனுடைய வீட்டுல தான் பூராட நட்சத்திரம் இருக்கு. இந்த 3மே நமக்கு வேலையையும் தொழிலையும் பணத்தையும் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம், சுக்கிரன் அட்டமாதிபதி குருவுக்கு ஆகாதவர்னு எடுத்துக்கிறோம்.
ஆனா இவர் சுக்கிரனுடைய வலு இல்லாம நம்ம இந்த மாதிரி பொருள் தொழில் பலம் வந்து நம்ம அடைய முடியாது. அந்த சுக்கிரன் எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவாக இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நமக்கு நம்ம லைஃப் டைம்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார், அவருடைய சொந்த வீட்டில் இருக்கார். ஆனால் அவர் குருவை போல செயல்படுகிறார். அதே மாதிரி தான் நமக்கு பாக்கியாதிபதியான செவ்வாயாக இருந்தாலும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாருங்க. 3ஆம் இடத்துல இருக்கு, 4ஆம் இடத்துல இருக்கு, 2 பகுதியா இருக்கு. இப்ப செவ்வாய் இருக்கிறது 4ஆம் இடத்துல தான். அப்ப 4, 8, 12 அப்படின்ற கான்செப்டை செவ்வாய் வச்சிருக்காரு. அந்த 4, 8, 12ன்றது நமக்கு இடைஞ்சல்கள், தடைகள், தோல்விகள், விபத்து, அசம்பாவிதங்கள் மற்றும் விரயங்களை, நஷ்டங்களை, கஷ்டங்களை குறிக்கிறவரு. அப்ப அந்த 4, 8, 12ங்கிறது செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் தான் நமக்கு வேலை செய்யும் 4ஆம் இடத்துல. அந்த நேரத்துல இந்த குருங்கிற பேஸ் இருக்கு இல்லையா, அடித்தளம், அது வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் நன்மை செய்யும். இப்ப அந்த குருவே வந்து நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து ஓரளவுக்கு சேஃப்டி, நன்மை செய்யும். பட் இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு 4, 8, 12ல கிரகங்கள் இருந்தால் இந்த 3 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் 3 வீட்டுல தனித்தனியா கிரகங்கள் இருந்தாலும் நமக்கு அந்தந்த கிரகத்தினுடைய தன்மைக்கேற்ப நம்ம வந்து அந்தந்த பாவத்தினுடைய கெடுபலன்களை அனுபவிப்போங்கிறது தான் ஜோதிட விதி. அப்ப 4ல செவ்வாய், 8ல சுக்கிரன், 12ல சனி. இப்ப நம்ம இந்த டாபிக்ல சனியை பத்தி பேச போறதுல நிறைய விரைய சனியை பத்தி பேசியாச்சு. இப்ப 4லயும் 8லயும் செவ்வாய், சுக்கிரன் அப்படிங்கிறதுல மெயினா நமக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் வரணும்னா 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், 8ஆம் இடம்ங்கிறது விபத்து. அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல விபத்துக்காரனான செவ்வாயோ வாகனக்காரனான சுக்கிரனோ 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால், அந்த பாவத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்களாக வந்திருந்தால் இந்த கோச்சார நாட்கள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 12 நாட்கள்ல அப்ப அதுல இந்த நட்சத்திரங்களே வந்தாலும் அந்த நட்சத்திர நாட்களை நம்ம கவனிச்சுக்கணும். சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். அதுல செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து சித்திரை, அவிட்டம், மிருகசிரீஷம். குருவனுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இப்ப இந்த 3மே நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. இதுல தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமா வேலை செய்யும். 8ஆம் இடங்கிறது உழைப்பு. அப்ப நமக்கு ஒரு ஒர்க்லோடு அதிகமா இருக்கும். மனசுக்கு பிடிக்காம கொஞ்சம் வந்து விரக்தி மனப்பான்மையோட நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்வோம். அதே நேரத்துல செவ்வாய் கிரகம் ரியல் எஸ்டேட்டு, பூமிகாரகன், விவசாயம், எலக்ட்ரானிக்ஸு மற்றும் நம்ம கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், விளையாட்டு, இது மாதிரி செவ்வாயினுடைய காரக தன்மைகள்ல உள்ள தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு மெருகேற்றது நல்லதுபடியா நடக்கும். அதுல சுக்கிரனுடைய பங்களிப்பும் இருக்கும். சுக்கிரன் வந்து டெக்கரேட் பண்றவர், எதையுமே வந்து ஒரு அட்ராக்டிவா செய்யக்கூடிய கிரகம். அப்ப சுக்கிரனுடைய தன்மை என்ன அப்படின்னா, ஃபேன்சியா இருக்கக்கூடிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள், அணிகலன்கள், சினிமா இண்டஸ்ட்ரீஸ், இன்டீரியர் டெக்கரேஷன், திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதுல A to Z நம்ம ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, ஹாஸ்பிட்டாலிட்டி, இப்படி சுக்கிரனுடைய காரகமும் செவ்வாயினுடைய பயன்பாடும் நமக்கு தொழில் ரீதியாக ஒன்றும் பிரச்சனை பண்ணாது, நல்லா தான் பண்ணும். இப்ப இதே நமக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிருப்தி கொடுக்கறது, குழந்தைகளுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்படுறது, அவர்களுடைய படிப்புல ஏற்படக்கூடிய தடுமாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் குறிக்கிறது. அதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவுலையும் அது செவ்வாயினுடைய ஒரு முன்கோபம், ஈகோ ஆதிக்கத்தை செலுத்தும். ஆண்களுக்கு களத்திரகாரகன் சுக்கிரன், பெண்களுக்கு களத்திரகாரகன் செவ்வாய்.
அப்ப பருவ வயதுல இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்து 4-8ல இருக்கிறதுனால நல்லா நேசிச்சுட்டு இருக்கிறவங்க பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டவங்க அந்த மாதிரியான ஒரு காதல் ஈடுபாடுகள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகள் முறைகள்ல 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கிறது. அப்ப தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நமக்கு இந்த சுக்கிரனுடைய ஈடுபாடுகள் இருக்கு. அப்ப நமக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல துன்பம் அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த இதுல ஜாக்கிரதையா இருந்துக்கிட்டு இந்த நட்சத்திரங்கள் அந்த காலகட்டத்துல வந்துச்சுன்னா அந்த நட்சத்திர நாட்கள்ல அமைதியா இருந்துட்டு பதட்டம் இல்லாம நைட் டைம்ல டிரைவிங் எல்லாம் பண்ணாம நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பாதிப்பு ஒன்றும் தராது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோச்சார பலன், ஒரு சுப பலன்கள், கிரக சேர்க்கை, பார்வைகள், பலன்களை எல்லாமே அவங்கவுங்களுடைய விதி கொடுப்பனை அனுசரித்து திசா புத்தி அந்தர சூட்சுமத்தை அனுசரித்து தான் வேலை செய்யும். இப்போ உங்க ஜனன ஜாதகத்தின்படி செவ்வாய் சுக்கிரன் கெட்டவராக இருந்து உங்களுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிரன் திசா புத்தி அந்தர சூட்சுமம் நடந்தால் மட்டும்தான் இது நமக்கு அக்யூரேட்டா எடுத்துக்கணும். அதர்வைஸ் மற்றவங்களுக்கு வேற திசைகள் நடக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா 4, 8, 12ல கிரகம் இருந்தா அந்த கிரகம் சார்ந்த தீமைகளை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். என்ன தீமை அப்படின்னா இப்ப செவ்வாய்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, அதே மாதிரி தாயார் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் நெகட்டிவ்னஸ் இருக்கும். கடினமா டென்ஷன் ஆகிக்குவோம் உழைப்புல. அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆண்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் சுக்கிரன்கிறதுனால. 12ல ஏற்கனவே இருக்கிற சனி வந்து நமக்கு ஜீவனத்துக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதாவது செலவுகளை ஏற்படுத்திட்டே இருப்பார். உடம்புக்கு அசௌகரியத்தை மருத்துவ செலவை ஏற்படுத்திட்டே இருப்பார். ஸோ இதை இந்த மாதிரி வந்து நம்ம கோச்சாரத்தை படிப்படியா ஒவ்வொரு பாவங்களையும் கிரகங்களையும் உணரக்கூடிய வகையில் இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை புரிஞ்சு நம்ம வந்து அன்றாட பயன்பாட்டில் ஜோதிடத்தை பயன்படுத்தணும்னு கேட்டுட்டு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமாஸ். நன்றி.